திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்களிடையே மோதல் ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜான்சன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜான்சன். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்களிடையே மோதலானது ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் என்ன? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவினா. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உலக பிரசித்தி பெற்ற திருக்கோயிலாக விளங்கக்கூடிய அண்ணாமலையார் திருக்கோயிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் பௌர்ணமி தினத்தன்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் திருவண்ணாமலைக்கு வருகை தந்து அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனை வழிபாடு செய்து பின்னர் கிரிவல பாதையை மேற்கொள்வது வழக்கம். கடந்த சில மாதங்களாக திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு அண்ணாமலையார் திருக்கோயிலுக்கு ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் செய்வது வழக்கம். இந்த நிலையில கோடை விடுமுறை தினம் என்பதாலும் ஞாயிறு விடுமுறை என்பதாலும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலுக்கு அதிகாலை நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடந்தது. இதுல காலை 5:30 மணி முதலே பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். காலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். இலவச தரிசனம் வரக்கூடிய பக்தர்கள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் ராஜகோபுரம் வழியாக உள்ளே செல்ல 4 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். கட்டணம் தரிசனமாக 50 ரூபாய் கட்டக்கூடிய கட்டண தரிசனத்தில் பக்தர்கள் அம்மன் கோபுரம் வழியாக சுமார் 2 கிலோமீட்டர் வரை தொலைவில் வெயிலும் பொருட்படுத்தாமல் 5 மணி நேரத்திற்கு மேலாக அம்மன் கோபுரம் வழியாக உள்ளே சென்று தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். வரிசையில் காத்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கோயில் நிர்வாகம் செய்து வருகின்றது. இந்த நிலையில அண்ணாமலையார் திருக்கோயிலில் ஞாயிறு விடுமுறை என்பதாலும் வெளி மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் அதிக அளவில் வரப்பட்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து ஒவ்வொருவரும் முந்தியடித்து செல்கின்றனர். அதாவது ஆந்திரா, கர்நாடகா பக்தர்களிடையே முண்டியடித்து செல்லும் பொழுது வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் மோதலாக மாறியது. ஒரு கட்டத்தில் ஒருவரை ஒருவர் சராமாரியாக தாக்கி கொண்டதால் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் காணப்பட்டு வருகின்றது. ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஜான்சன்.